So truly a mesmerizing voice and mesmerizing personality. Thank you so much, sir. So அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டருக்கு மட்டும் அவ்வளோ டெப்த் அண்ட் இன்டென்சிட்டி ஆட் பண்ணுவார் அவரு. ஆக்டரா மட்டும் இல்லை, டைரக்டரா அவ்வளோ பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் சார், once again, welcome to Chennai. We are very happy to have you. So let us put our hands together to welcome the star of Indran avargal. So few words, please. எல்லாருக்கும் வணக்கம். என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, நான் ஒரு லிரிக் ரைட்டரா, டைலாக் ரைட்டரா, ஸ்டோரி ரைட்டரா, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணேன் கெரியரை. அதுக்கப்புறமா ஒரு 2 படம் பண்ணேன், உஷ் அண்ட் தரலே நண்பகான்ட்டு. அதுக்கப்புறமா என் லைஃப்பில் பெரிய ஹிட்னா சிவண்ணா சாரோட ஓம். ஒரு 2 டேஸ்லேயே அவர் என்னை பற்றி ஷூட்டிங் பார்த்து எல்லா ப்ரெஸ்ஸோட சொல்லிட்டார், இவர் பெரிய டைரக்டர் ஆகிறாங்கன்ட்டு. எனக்கு பயமாச்சு, என்ன சார் இன்னும் 2 டேஸே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்பவே சொல்லிட்டீங்க நீங்கள், பாருமா நீ பார் படம் ரிலீஸ் ஆன அப்புறமா. அப்போவே பவிஷ்யம் சொன்னார் அவர். என்ன மாதிரி பெரிய ரொம்ப டைரக்டர்ஸ்க்கு அவர் பிரேக் கொடுத்துருக்காங்க. எவ்வளவோ டைரக்டர்ஸ், ஒரு 130 ஃபிலிம்ஸில் ஒரு 50 டைரக்டர்ஸ்க்கு பிரேக் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு 130 ஃபிலிம்ஸ் 150 ஃபிலிம் பண்ணி பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் இன்பிட்வீன் பிரேக் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் பார்த்து அப்புறமா சிவண்ணாக்கு அப்ரோச் பண்ணி அப்புறமா எனக்கு சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர், நீங்கள் என்ன சொன்னால் நான் பண்ணணும், என்ன பிகாஸ் இட்ஸ் மை டியூட்டின்னு சொன்னேன். அது சிவண்ணாவோட பண்ணுறதே ஒரு லக்கு. இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் பாருங்க, ராஜ்வி ஷெட்டி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறமா கிரெடிட் ஷுட் கோ டு ஹிம் ஆல்சோ. ஹி இஸ் எ கிரேட் ப்ரொடியூசர். ஃபுல் சிஜி ஒர்க் எல்லாம் கனடாவில் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். ப்ளீஸ் பிளெஸ் அஸ். தேங்க்யூ, சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. Thank you so much, sir. Sir, போயிடாதீங்க சார், உங்களுக்கும் questions இல்லை சார், எல்லாருக்குமே எனக்கு questions கண்டிப்பா இருக்கு. So sir, we'll definitely start with Om. It was such a iconic film. It is such an iconic film. So நீங்க சொல்லுங்க, எனக்கு டைரக்ட் பண்றதுக்கும் அவரோட நடிக்கிறதுக்கும் which one do you prefer? இது ரெண்டுல. Acting okay, I love to direct him actually because அவர் என்னன்னா டைரக்டர்ஸ் டார்லிங். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னா, பெரிய ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டார். அப்போ நான் இன்னும் புது டைரக்டர். ஒரு சீனு ஒரு ஜெயிலில் ஒரு செல்லில் ஒரு ஷாட் எடுக்கணும். எப்படி சொல்றது எனக்கு அங்கே, சார் இந்த செல்லை இங்கே இவனால கொண்டு போய் உக்காந்தா எல்லாம் எடுத்துடுறாங்க சார், உள்ள செட்டியில் உட்கார வைக்கிறாங்க. எப்படி பண்ண போன்ட்டு அப்படி பட்டது எல்லாமே பண்ணிட்டேன். முன்னாடி பண்றாங்க அவரு. அவ்வளோ ஒரு டார்லிங் அவரு, அவ்வளோ ஒரு ஸ்வீட் ஹார்ட். அதுக்கு தான் அவ்வளோ பெரிய எல்லா புது டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய கொடுத்துருக்காங்க. Credit should go to Shivan. Lovely sir. And இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, டீசர்ல லாஸ்ட்ல ஒரு ஷாட் சார், ஒரு டாகோட இருக்கீங்க அண்ட் நீங்களும் அதே பொசிஷன்ல உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நீங்க. இது மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொன்னப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? டக்குன்னு ஸ்போட்டோவா பண்ணிட்டீங்களே. ஐயோ, அதெல்லாம் டைரக்டர்ஸ் விஷன். அது நான் என்ன சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் இல்லை. என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார். இப்படி இருக்கணும் கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த லாங் டியூரேஷன் ஷூட்டிங் பீரியட்ல ஒன் மெமரி உங்களுக்கு இந்த செட்ல இருந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு, செம ஜாலியான ஒரு நாள்னா எது சொல்லுவீங்க? இல்ல அது என்னவோ தெரியாது, இவரோட பண்ண ஒரு டேயும் மெமரி. ஓம் இந்த வச்சு ஒரு 2-3 படம் பண்ணிருக்கிறேன், அவர் கூட ஆக்ட் பண்ணிருக்கிறேன். அப்புறமா இந்த படம் எவ்ரி டே இஸ் மெமரபிள் டே. அந்த மாதிரி அவர் என்னன்னா ஒரு ஜாலியா இப்போ பேசினார் இல்லையா, இது எதுவுமே இல்லை. ஷூட்டிங்ல பார்க்கணும், ஃபுல் அட்மாஸ்பியரே ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட். எவ்ரி டே இஸ் a beautiful memory for me. Okay sir, very lovely. One last question. உங்களுக்கும் நீங்க பேச தமிழ்ல எனக்கு எல்லாம் தெரியுது. இந்த டீமே சென்னைக்கு ஒரு பயங்கர ஒரு கனெக்ட் இருக்கிற டீம். உங்களுக்கு சென்னையில மோஸ்ட் ஃபேவரட் திங் டு டூனா என்ன சொல்றீங்க? சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இட்லி சாம்பார் 3 கலர் சட்னி இருக்கு இல்லையா, ரெட் கிரீன் அண்ட் ஒயிட். அப்புறமா அந்த சாம்பார் நான் எப்போ ஃபர்ஸ்ட் ஹாண்ட் ஆகுறது இங்கே சாப்பாடு. என்னன்னா பக்கா சவுத் இந்தியன் அந்த மாதிரி டேஸ்ட் இங்கேயே வேற எங்கேயும் கிடைக்காது. Lovely sir, thank you so much. Wishing you all luck and love.
ஸோ நெக்ஸ்ட் வந்து தி பர்சன் ஐம் கோனா இன்வைட். இவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இவரோட இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பத்தி கண்டிப்பா பேசணும். பிகாஸ் கனடாலே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் ரைட் ராங், பட் ஹோமாலே, அப்புறம் கேவிஎம், கேஆர்ஜி அண்ட் தென் சூரஜ் ப்ரொடக்ஷன், இந்த 4 ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் தான் 4 pillars ஆஃப் கன்னடா சினிமான்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஃபார் யூ டு டேக் அப் சம்திங் லைக் திஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார் நேஷனல் அவார்ட் வின்னிங் ப்ரொடியூசர் அண்ட் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து லாங்கா போயிட்டே இருக்கு. ஸோ சார் ஐ லைக் டு ரிக்வெஸ்ட் யூ டு சே a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு வணக்கம். கொஞ்சம் தமிழ் அப்படி இப்படி பேசினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறேன், தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த படம் சொல்லணும்னா இதெல்லாம் ஃபுல்லு கிரெடிட் வந்து அர்ஜுன் ஜென்னக்கு. அவர் தான் பாத்திரதாரி, நாங்கள் எல்லாம் சூத்திரதாரின்னு தான். அவங்க 1 இயர் எடுத்தாங்க. அது நீங்க சூத்திரதாரி ஆகும். சரி சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாரும் சொல்றாங்க பேன் இண்டியா, இது கண்டிப்பா பேன் இண்டியா இல்லை. இது இந்தியன் ஃபிலிம் யூனிட்டி. இது ஒரு சனாதன தர்மக்கு ரொம்ப ரொம்ப கிட்டா இருக்கிற படம். இது நாங்க பேன் இண்டியான்னுட்டு நாங்க டூர் வரல. இது பேன் இண்டியான்னுட்டு எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒரு கன்னடா படம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பேன் இண்டியான்னுட்டு வாய்ஸ் டப் பண்ணிட்டு வராங்கன்னுட்டு. கண்டிப்பா இது இல்லை. இது இந்தியன் ஃபிலிம். இது எல்லாரும் பார்க்கணும் ஃபிலிம். அது எப்படி சொல்றதுக்கு எனக்கு சரியா தெரியல. அதுனா இது எல்லா ஊர்ல கனெக்ட் ஆகுது. இது சப்ஜெக்ட் என்னன்னா இது யூனிவர்சல், த்ரூஅவுட் இந்தியா யூனிவர்சல். இது நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் ஹை பட்ஜெட்ல பண்ணிருக்கிறோம். அந்த சிஜி வந்து நாங்கள் கனடாவில் ஃபர்ஸ்ட் டைம், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கனடா டைம்ல சிஜி பண்ணிருக்கிறது. இங்கே அந்த கிளைமேக்ஸ்க்கு சிஜி இங்கே எப்படி பண்ணுறாங்களோ என்னமோ பயத்துக்கு போயிட்டு அப்புறமா நானும் டைரக்டர் எல்லாம் பேசிட்டு நாங்கள் கனடாவில் ஒரு டீமை வர வச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஷூட்டிங்கில் சுமார் ஒரு மாதம் இந்த 1.5 மாதம் அவங்க நம்ம ஜொத்தில் இருந்துட்டு எப்படி பண்ணோம், எப்படி இது பண்ணோம், இப்படி பண்ணால் இப்படி இருக்கோம், இது பண்ணியிருக்கோம்ன்ற டைரக்ட் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணி இது எப்படி என்ன இது ஒரு அது பார்த்தா தெரியும். நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு நான் பேசுறதுக்காக. நெக்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். இது ஒரு தரம் இந்தியன் ஃபிலிம். இது தான். ஏன்னா இப்போ நம்ம கன்னட படம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு இப்போ நாங்கள் அதை நான் தமிழ் டப் பண்ணிட்டு தெலுங்கு டப்பு பண்ணிட்டு ஹிந்தி டப்பு பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லையே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமு ஒரு டைரக்டர் ஒரு இந்தியன் ஃபிலிம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒரு இந்தியன் ஸ்டார் நம்ம சிவண்ணா, நம்ம உபேந்திர சார், ராஜ்பி செட்டிவார் போகிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த நீங்கள் அந்த கிளைமேக்ஸ்க்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம்னா நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஏன்னா நாங்கள் இப்போ சொல்லக்கூடாது. படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் ஊடு எல்லாம் ஃபேமிலி இருந்தால் 8 வருஷம் இருந்தால் 80 வருஷம் இருக்கும். ஆறாமல் உட்காந்து பார்க்கலாம் படம். ஆறாமல் பார்க்கலாம் படம். ரொம்ப நீட்டாக வந்திருக்குது. இது நாங்கள் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டும் எடுத்திருக்கிறது கூட நாம தான் ஃபஸ்ட்டு அதை எடுத்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்குறேன். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கும் கேள்வி இருக்கு சார், நீங்களும் போக முடியாது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசர் செலிப்ரேஷனுக்காக வந்து உங்க டீம் பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். லாஸ்ட் 2 டேஸ்ல பாம்பே, ஹைதராபாத், இப்போ இன்னைக்கு சென்னை அண்ட் இன்னைக்கு நைட் திருப்பியும் வந்து கொச்சி போறாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு வாட் வாஸ் தாட் ப்ராசஸ்? ஏன்னா இட் டஸ் நாட் ஹேப்பன் வெரி ஆஃபன் இல்லை சார். இது டீசர் செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்காக வந்து நீங்க 4 இடத்துல வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. தூக்கமே இல்லாம அதுவும் 2 நாள்ல வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. இது ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் சொல்லல மேடம், இது இந்தியன் ஸ்டோரி. இது எல்லாம் பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன பார்க்கணும்னா எந்த விடுங்க. எனக்கு வயசு இருக்கு. இப்போ சிவண்ணா 2 நாள் தூக்கம் இல்லாத எவ்வளோ லவ்லிக்கா இருக்கிறாங்கன்னுட்டு நம்ம பார்த்தாவே தெரிஞ்சு போகுது. ஒருத்தர் நம்ம ராஜ்பூஷ் செட்டி வரல, அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னுட்டு நெக்ஸ்ட் டைம் அவர் வராரு. அது இது நான் எதை சொல்லல. இது கன்னடா படம் இல்லவே இல்லை. நான் டப்பிங் பண்ணிட்டேன். இது இந்தியன் படம் பண்ணிட்டு நான் பண்ணி இருக்கிறோம். நீங்கள் பாருங்க. ஏன்னா நான் பேசுறது என்னன்னா நான் ட்ரைலருக்கு வரேன். அப்போ நீங்கள் கேளுங்க கொஸ்டின் நான் கேட்குறேன்.
அது என்னன்னுட்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா சக்சஸ் மீட்டுக்கும் வரும். அப்போ கேளுங்க, இது ஒரு இந்தியன் படம், ரொம்ப இதா இருக்குது. இப்போ சிவனா சொன்ன மாதிரி இந்த படம் 150 படத்துக்கு பேசுனாங்க. எப்படி இந்த ஷூட்டிங்ல சிவனை பத்தி சொல்லணும்னா இது கிளைமேக்ஸ் இது பேசணுமா சிவனா ஏழ்பாடு இந்த கிளைமேக்ஸ்ல அவங்களுக்கு உடம்பே சரியில்லை. கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்ணணும், ஃபைட் மாஸ்டர் இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணும். நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, என்ன இது ஐயோ இல்லை இந்த மாதிரி இருக்குது. படம் உடுப்பா எப்போ வேணாலும் பண்ணலாம், துட்டு எப்போ வேணா சம்பாதிக்கலாம், மனுஷன் இல்லையான்னு நம்ம ஒரு பக்கம் இல்லை 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 பண்ணுறேன் நான் பண்ணுறேன். டைரக்டர் சொல்றது சார் என்ன சார் இது இல்லை நான் பண்ணுறேன் அண்ணா சொல்லியிருக்காங்க பண்ணுறாங்கன்னுட்டு. சார் நீங்கள் நம்புறீங்களோ ஓடுறீங்களோ ஷூட்டிங் எவ்வளோ பண்ணுறாங்கன்னுட்டு இப்போ என்னைக்கே எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா மைண்டில் உக்காந்துடும். ஓ எப்படி அப்பா நாங்கள் இப்படி இது எதுன்னுட்டு அவங்க மைண்டில் வச்சுக்காத அவங்க அந்த வேலை பண்ணாங்க. இல்லையா ஹேண்ட்ஸ் அப் செய்வாங்க அவங்களுக்கு, ஹேண்ட்ஸ் அப். அந்த ஷூட்டிங் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, போய் சேரில் உக்காராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருகிறாங்க, பேசுகிறாங்க, காப்பி கொடுக்குறாங்க. நான் சைடில் உக்காந்துக்கு என்ன இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு எங்கே சிரிச்சுன்னு இருக்கிறாரு, எப்படி நம்ம இது பண்ணுறது பேசுறதுன்னுட்டு. அதுக்கு ஒரு செகண்ட் ஆன்சர் சிவனா இந்த மாதிரி யாரும் பண்றது இல்லை. இப்போ ஒரு ஜரம் வந்தா கூட வெளியில போறதுக்கு நாங்க ஐயோ 22 நாள் ரெஸ்ட் எடுத்து போலான்னுட்டு அந்த மாதிரி இருந்தா கூட வந்து நமக்கு பண்ணிட்டு டப்பிங் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த படம் அவ்வளோ இஸ்திரம் வந்து வருது. நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி நாங்கள் சார்ட்டட் போயிட்டு வர்றோம்னுட்டு ஒரு 5% இல்லை 1% கூட நாங்கள் எடுக்கல. ஃபர்ஸ்ட் இருந்தே வேற அது என்னமோ அந்த கோயில் அந்த சிவன்னா சிவந்து நமக்கு ஆசீர்வாதம் தான் தெரியாது. இவ்வளோ வரைக்கும் எடுத்தாந்து எங்கள் வீட்டு இருக்கிறது. நீங்கள் பாருங்க, படம் பாருங்க. நாங்கள் சொல்றதுக்கான கண்டென்ட் நல்லா இருக்கணும். இல்லை இவ்வளோ பேசணும்னா நம்மளுக்கு அது தைரியம் இருக்கணும். ஏதோ பேசுறது ஏதோ போகிறது இல்லை. அந்த கண்டென்ட் இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் டச் பண்ணல, நாங்கள் டச் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்ட்டு நான் கேட்குறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. So அடுத்ததாக I'd like to invite our lovely debut director னு சொல்லவா இல்ல legendary music director னு சொல்லவா எனக்கு தெரியல. 130+ films is not a small thing at all. and நீங்க வந்து உங்க மியூசிக் எல்லாரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க and தொடர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. and all of a sudden one day you woke up and like okay direction you have to make a போறதுல இல்ல. so please Arjun sir, I'd like to ask you to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வாட்டி நான் எல்லாம் பேசிட்டேன் மேடம், வேறு எதுவுமே தெரியாது. பட் சென்னை நான் வரப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபீல் என்னன்னா, ஒரு 25 years பேக் நான் சென்னைக்கு வர்றது மியூசிஷியனாக இருந்தப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு இல்லை எதனா ப்ளகின்ஸ் வாங்குறதுக்கு வருவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கால் வச்சிருந்தவ எங்கே பார்த்தாலும் ஓ இங்கே ராஜா சார் போயிருப்பாரா, இந்த கடையில் ராஜா சார் நின்று இருப்பாரா, இந்த பக்கம் ரஹ்மான் சார் போயிருப்பாரா, இப்படிதான். இப்போ வந்தாலும் எனக்கு அவங்க வாழ்ந்த இந்த மண்ணில் நான் வந்திருக்கேனே ஒரு மியூசிஷியன் ஆகிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ லவ்லி சார், உங்களுக்கும் ஐ ஹேவ் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டீசர்ல நான் பார்த்தேன் ஜாஃபர் நடிச்சிருக்காரு, மொட்டை ராஜேந்தர் இருக்காரு. ஸோ அந்த காஸ்டிங் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் மொட்டை ராஜேந்திர சார்து. அண்ட் ஜாஃபர் கூட ஃபுல் படம் கூடவே இருப்பார். 2 பேரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் வெரி இம்பார்ட்டன்ட்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னா, நம்ம உபேந்திர சார் வந்து நான் சின்ன வயசுல பெரிய ஃபேன். அவர் இப்போ சொன்னார் இல்லை சிவனாக்கு அந்த ஜெயில் சீன் ஹோமில் எடுக்கிறப்போ அவருக்கு எப்படி ஃபீலாக இருக்குது, சேம் ஃபீலிங் எனக்கு அந்த நாய் மாதிரி ஒரு ஷார்ட் வச்சு கேட்குறப்போ எனக்கு அதே ஃபீல் பயமாக இருந்தது. எப்படி கேட்குறது, நான் உக்காந்தெல்லாம் காட்டினேன், அவர் இப்படி பார்த்துன்னு இருந்தாரு, அப்படியே பண்ணிடலாம் அவ்வளோதான் சார். தட்ஸ் வை தீஸ் பீப்புள் ஆர் லெஜெண்ட்ஸ் இன் யுவர் உட்காந்து அதே ஃபீலிங் எனக்கு அன்றைக்கி வந்தது. ஸோ அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. வெரி இன்னோசென்ட் ப்ரொடியூசர் பட் வெரி டைனமிக் ப்ரொடியூசர். அவர் வந்து எதுக்குமே யோசிக்காமல் இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் பார்க்க போகிறீங்க. இட் வில் பி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஓகே சார், இன்னொரு கொஸ்டின். எனக்கு வந்து ஆக்சுவலாக அது கொஸ்டின் இல்லை, ஒரு வருத்தம்னே சொல்லலாம். டீசர் பார்த்து முடிச்சோட எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, என்னடா ஒரே பாய் ஸ்குவாடாக இருக்கே படம், ஹீரோயின்லாம் இல்லையா சார் இந்த படத்தில்? ஹீரோவா மேடம்? ஹீரோயின் சார். அதான் அப்போ ஹீரோயின் சொன்னா கூட ஹீரோவான்னு கேக்குறீங்க நீங்க? இல்ல கண்டிப்பா ராஜ்பி ஷெட்டிக்கு ஒரு பேர் இருக்காங்க மேடம். அது என்னன்னா அவருக்கு மட்டும் லக்கி. நம்ம படம் அவங்க எவ்வளவு லக்கினா நம்ம படம் பண்ணின்னு இருந்தோம்,
கரெக்டாக படம் முடிக்கிற டைமுக்கு அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு அவங்களும் கனடா போயிட்டாங்க. ஸோ அது ஒன்று. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மியூசிக் வந்து சிவானாவோட இருக்கட்டும், உபி சாரோட இருக்கட்டும், யூ கிவன் சச் பிளாக் பஸ்டர்ஸ், எஸ்பெஷலி வித் த மியூசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இந்த படத்தில் மியூசிக் எவ்வளோ பாடல்கள் வந்திருக்கு? 45ல என்ன மாதிரி பாட்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லை, நான் டைரக்ட் பண்ணுறோம் எல்லாமே அதான் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டாக பண்ணுவார் மியூசிக் டைரக்டர்னு எல்லாரும் அதான் நினச்சிட்டு இருந்தாங்க. அது பார்த்தா என் கதையில் பாட்டே வரல. பாட்டு உட்கார வைக்கிறதுக்கு அப்படி சுச்சுவேஷன் பாட்டு ஷூட் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் பேக்ரவுண்டில் நிறைய சாங்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணுவோம். அண்ட் தட் ப்ரொமோஷனல் சாங் வில் பி வெரி ஸ்பெஷல். அது அனௌன்ஸ் பண்ணுறோம். அதில் என்ன ஸ்பெஷல்? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் எஸ்